ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாண்டுரங்கன். இந்த வீடியோ உங்களுக்கு ரயில்வே டெக்னீஷியன் எக்ஸாம் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் வந்து டெக்னீஷியன் எக்ஸாம் வந்து கிரேடு 1, கிரேடு 3ன்னு 2 கேட்டகரி எக்ஸாம்ஸ் இருக்குது. இதில் கிரேடு 3க்கு தான் வந்து வேகன்சி அதிகமாக வரும். அதுக்கு மெஜாரிட்டி ஆஃப் வேகன்சி ஐடி பசங்க தான் எலிஜிபிள். கிரேடு 1க்கு கொஞ்சம் வேகன்சி தான் வரும். கிரேடு 1ஓட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாமா? ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதில் வந்து டிகிரி முடிச்சிருக்கலாம், இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க எல்லாருமே கிரேடு 1க்கு எலிஜிபிள். கிரேடு 1ஓட ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 18லேருந்து 33 வயசு வரைக்கும். ஓபிசி, பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க 3 பேரும் ஓபிசிக்குள்ள வருவாங்க. இவங்க 18லேருந்து 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்க 18லேருந்து 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியன் கிரேடு 3க்கு வந்து ஐடிஐயில் நாங்கள் டிஸ்பிளேல காமிச்சிருக்கோம். இந்த இன்ஜினியரிங் ட்ரேட் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் எலிஜிபிள் வருவாங்க. நான் இன்ஜினியரிங் ட்ரேட் எலிஜிபிள் வர மாட்டாங்க. உங்களோட ட்ரேடு வந்து டிஸ்பிளேல வருதான்னு பார்த்து நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்னு பார்த்துக்கோங்க. இந்த கிரேடு 3லே 2 போஸ்டிங் வரும். சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் போஸ்ட்டுன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12th முடிச்சிருந்தா போதுமானது. அதில் 2 போஸ்டிங் தான் வரும். அதில் வந்து கொஞ்சம் வேகன்சி கம்மியாக தான் வரும். ஒரு 40-50 வேகன்சி வரலாம். அதுக்கு வந்து 12th ஃபிசிக்ஸ், மேக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ்லாம் படிச்சிருப்பாங்களா, அந்த கேண்டிடேட் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த டெக்னீஷியன் கிரேடு 3க்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 18லேருந்து 30 வயசு வரைக்கும். ஓபிசி, பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க 18லேருந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி வந்து 18லேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கிரேடு 1, கிரேடு 3 ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக தான் எக்ஸாம்ஸ் நடக்கும். ரெண்டுத்துக்கும் சிலபஸ் வேறு. கிரேடு 1க்கு வேறு சிலபஸ், கிரேடு 3க்கு வேறு சிலபஸ். ஓகேங்களா? ஆனால் ரெண்டுமே ஆன்லைன் எக்ஸாம். ரீஜனல் லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜில் அட்டன் பண்ணலாம். 1/3 நெகட்டிவ். 3 கொஸ்டின் தப்பாச்சுன்னா 1 மார்க் போயிடும். ஒரு கொஸ்டின் தப்பாச்சுன்னா 0.33 மார்க் போகும். கிரேடு 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் 100 கொஸ்டின். ஓகேங்களா? ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 10 மார்க்கு, ரீசனிங்லேருந்து 15 மார்க்கு, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்லேருந்து 20 மார்க்கு, மேக்ஸ்லேருந்து 20 மார்க்கு, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லேருந்து 35 மார்க்கு கேட்பாங்க. மற்ற எல்லா எக்ஸாம்ஸை விட இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா வந்து இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து சிலபஸ் வந்து 11th 12th சிலபஸாக வந்திருக்கும். ஓகேங்களா? இங்கே நீங்கள் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து 11th 12th வர கம்ப்யூட்டர் பேப்பர்ஸ். அதேமாதிரி மேக்ஸ் இருக்குல்ல, மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஆப்டிடியூட் படிப்போம், அந்த மேக்ஸ் வந்துருக்காது. நீங்கள் டிஸ்பிளேல பார்த்தாலே தெரியும். இங்கே 11th 12th சிலபஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நிறைய கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து 11th 12th இருக்கிற ஃபிசிக்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட சிலபஸ். கிரேடு 3யோட எக்ஸாம் பேட்டர்ன் 1.5 மணி நேரம் 100 கொஸ்டின். ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து டெக்னீஷியன் கிரேடு 3க்கு 1.5 மணி நேரம் 100 கொஸ்டின். சயின்ஸ்லேருந்து 40 மார்க் கேட்பாங்க. மேக்ஸ்லேருந்து 25 மார்க்கு, ரீசனிங்லேருந்து 25 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 10 மார்க் கேட்பாங்க. இந்த கிரேடு 3 சிலபஸ் வந்து மற்ற ரயில்வே எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சிலபஸ் வருதோ அதே சிலபஸ் தான் வந்திருக்கும். ஓகேங்களா? டெக்னீஷியனாக போனீங்கன்னா இதோட ப்ரொமோஷன் லெவல் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டெக்னீஷியன் கிரேடு 3ல போவீங்க, அடுத்தது கிரேடு 2, அடுத்தது கிரேடு 1, அதுக்கு அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டிங் வரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.